திருவள்ளூர் மாவட்டத்தின் 4வது புத்தக திருவிழாவிற்கு வந்திருக்கும் உங்கள் எல்லோரையும் வணங்கி பேச தொடங்குகிறேன். தமிழ்நாடு அரசின் பெருமுயற்சியாய் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து இதை போன்ற புத்தக திருவிழாக்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அதை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கு வாழ்த்துக்களும், அவர்களோடு இணைந்து நடத்தும் நூலகத்துறைக்கு பாராட்டுகளும் உரித்தார்கள். இது எனக்கு தெரிந்து புத்தக கண்காட்சி என்பது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னை, மதுரை, திருநெல்வேலி பெரிய ஊர்கள் மட்டும் நடந்து இருந்தது. இப்ப கடந்த 4 ஆண்டுகளாக எல்லா மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக மாவட்ட நிர்வாகத்தினுடைய பெரும் உழைப்பில் இது நடந்து கொண்டே இருக்கிறது. அது மேடம் மேடம் பதட்டமா இருந்தாங்கல்ல, ஒரு வார்த்தை விட்டு போச்சு, ஒரு வார்த்தை விட்டு போச்சுன்னு. அந்த மாதிரி எத்தனை திட்டமிட்டாலும் கடைசியில மேடையில ஒரு வார்த்தை விட்டு போயிடும். அப்புறம் மறுபடியும் நாளைக்கு சரி பண்ணி அடுத்த வார்த்தை சரி பண்ணி 10 நாளும் ஒரு அசராத உழைப்போடு இந்த நிர்வாகம் வேலை பார்ப்பது என்பது எதற்காக அப்படின்னா, புத்தக கண்காட்சிக்கு வருகின்றவர்கள் புத்தகங்களை வாங்குவது மட்டுமல்லாமல் புத்தகம் தொடர்பான பேச்சுக்களையும் கேட்க வேண்டும் என்பது. இன்றைய கூட்டத்தில் எழுத்தாளர் விஷ்ணுபுரம் சரவணன் மற்றும் எழுத்தாளர் கரூர் ஆறுமுக தமிழன் அவர்களோடு இந்த மேடை பயிர்ந்து எனக்கு என்ன மகிழ்ச்சி அப்படின்னா, அவங்க 2 பேரும் எழுத்தாளர், நான் 2 பேரும் வாசிக்கிறவன், நான் எழுதுறவன் கிடையாது. அப்ப கீழே உட்கார்ந்துருக்க ஆட்களை போல வாசிக்கிற ஒருத்தரை முதல்ல பேச சொல்லி அப்புறம் எழுதுறாளர் பேச சொல்லாம்னு என்னை முதல்ல கூப்பிட்டுருக்காரு. நம்ம ஏன் தொடர்ந்து வாசிக்க வேண்டியிருக்கிறது, வாசிப்பை ஏன் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள் கேள்வி இருக்கு இல்லையா? உலகத்துல யாராவது எவரையாவது வாசிக்காதீங்கன்னு சொல்றாங்களா, படிக்காதீங்கன்னு சொல்றாங்களா? அப்படி யோசிச்சு பார்த்தா இல்ல, எல்லாருமே படிக்கதான் சொல்றாங்க. ஆனா படிக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. படிக்கிறத பத்தி இருக்கும்போது 2 கேள்வி இருக்கு. பள்ளிக்கூடத்துக்கும் கல்லூரிக்கும் போய் படிக்கிற படிப்பு ஒரு படிப்பு, அதுக்கு பிறகு பிற நூல்கள் படிப்பது ஒரு படிப்பு. நம்ம இந்தியா சுதந்திரம் பெற்று 75 ஆண்டு காலத்தை நெருங்கி கொண்டிருக்கும் பொழுது எழுத்தறிவு என்பது முதல்ல 1948 சுதந்திரம் பெற்ற பொழுது நம்முடைய எழுத்தறிவு என்பது 18 விழுக்காடு. இன்னைக்கு இந்தியாவுடைய எழுத்தறிவு என்பது 72 விழுக்காடு. 18ல இருந்து 72 விழுக்காடு நம்ம வந்திருக்கோம். ஆனா எழுத்தறிவு வாசிப்பா அப்படின்னு கேட்டா இல்ல. எழுத்தறிவு என்பது என்ன பண்ணா, ஒருத்தருக்கு படிக்க தெரியும், ஒருத்தருக்கு எழுத தெரியும். ஆனா அவர் படிக்கிறாரா? படிக்கிறது என்பது எழுத்தறிவா? இல்ல. எதற்காக இதை போன்ற இத்தனை புத்தக கண்காட்சிகளையும் புத்தக திருவிழாக்களையும் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து நடத்த வேண்டும் என்பதுன்னா, இப்படி ஒன்று நிகழுது, இப்படி புத்தகத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு எல்லாருக்கும். நம்மளை சுத்தி நீங்க 30 வயசு ஆயிடுச்சுன்னா சந்திக்கிற முதல் கேள்வி என்ன இருக்குன்னா, உடம்புக்கு ஒண்ணும் இல்லைல்ல அப்படிமா. நீங்க 40 வயசு ஆனதுக்கு அப்புறம் சுகர் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நீங்க சுகர் இல்லைன்னா அடுத்து பிரஷர் இருக்கான்னு கேட்பான். பிரஷர் இல்லைன்னா தைராய்டு செக் பண்ணிக்கலாம் அப்படிமா. வேற ஒண்ணும் இல்லை இல்லைம்மா. நமக்கு ஏதாவது 40 வயசுக்கு அப்புறம் நீங்க நோயின்னு சொன்னா தான் எதாப்புல கேட்கிறவன் நிம்மதியாவான். பரவாயில்லப்பா, நமக்கு இருக்கு அவருக்கு இருக்கு அப்படின்னு. நான் நல்லா இருக்கேன்னு சொன்னா நிம்மதி ஆகவே மாட்டான். நீங்க எதுக்கு டாக்டர் ஒரு தடவை பார்த்து ஒரு கம்ப்ளீட் செக்அப் பண்ணிட்டு இருக்கம்மா. ராத்திரி 7 மணிக்கு வேலை சாப்பிடாதீங்கம்மா. ரைஸ் நல்லதுக்கு இல்லம்மா. ஒயிட் எல்லாம் குறைங்கம்மா. எதுவெல்லாம் வெள்ளையா இருக்கோ அதெல்லாம் குறைக்கணும். சீனியை குறைங்க, அரிசியை குறைங்க, மாவை குறைங்க, இதெல்லாம் என்ன குறைங்க. எனக்கு என்ன சந்தேகம் வரும்னா, இதெல்லாம் எங்க ஐயா சாப்பிட்டாரேடா, ராத்திரி கஞ்சியாவோட குடிச்சாரு, நல்லா தானே இருந்தாரு 87 வயசு வரை, இப்ப திடீர்னு ராத்திரி சோறு சாப்பிடான்னு சொல்றீங்களான்னு கேள்வி இருக்கு எனக்கு. ஆனா தொடர்ச்சியாக நம்ம உடம்ப பேணுவதை பற்றி நிறைய சொல்லி யூடியூப் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சாப்பாடு சரிவீதமா இருக்கணும். புரோட்டீன் சேர்ந்துட்டு இருக்கீங்களா, ஃபைபர் இருக்கா, நார்ச்சத்து இருக்கா, இதுக்கு என்ன சாப்பிடுறீங்கம்மா, இவ்வளவு சொல்றான்ல, உடல் காக்குறான்ல எல்லாரும். இவன் எவனாவது மனநலம் காக்குறான்னு கேள்வி யோசிச்சு பாத்தீங்கன்னா யாருமே மனநலம் காக்கிற பத்தி சொல்லவே மாட்டான். படித்த மருத்துவர்களும் மனநலம் காப்பதை பத்தி சொல்றது இல்ல. இதை போன்ற திடீர் மருத்துவர்கள் இருக்காங்க இல்லையா, யூடியூப்லயும் போன்லயும் வர்றவங்க, அவர்களும் மனநலம் சொல்றது இல்லை. உடல் நலத்தோடு சேர்த்து மனநலத்தை பார்க்க வேண்டியது என்ன முக்கியம் அப்படின்னா, அதற்கான வாழும் உதாரணம் யாருன்னா இளையராஜா. 82 வயசுல ஒருத்தர் இன்னைக்கு கிளம்பி லண்டனுக்கு போய் நல்லா கிச்சனு உலக்குக்கு கோட்டு போட்ட மாதிரி நிற்பாரு. வீட்டுல அரிசி அழகிற உலக்கு இருக்கு பாத்தீங்களா, ஒரே மாதிரி இருக்கும். இவருக்கு வயசு 82 இருக்கும். மேடையில நின்று 5 மணி நேரம் கச்சேரி நடந்துச்சுன்னா 5 மணி நேரத்துல 2 தடவை ஹார்லிக்ஸ் குடிக்கிறக்கா 5 நிமிஷம் உட்காருவாரு. மிச்சம் மொத்த மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் நிற்பாரு. நேத்து அந்த பில்ஹார்மோனிக் ஆர்கெஸ்ட்ரால
அங்க இருக்க ஆட்களே வயதானவர் அவர் தான். ஆனா அவர்களோட அவர் உற்சாகம் வந்தவர் தான். காரணம் என்ன அப்படின்னா 82 ஆண்டு காலமாக மனநலம் பேணியது. ஒருத்தர் எப்படி உடம்ப ரொம்ப நல்லா வச்சுக்கிறாரோ அப்படி நினைவாற்றலையும் மூளையும் ரொம்ப நல்லா வச்சுக்கிற முக்கியம். நினைச்சு பாருங்க, 75 வாத்திய கலைஞர்கள் வாசிப்பதற்கு எந்த குழப்பமும் இல்லாம ஒவ்வொரு 16 மணி நேர இடைவெளியா 4 துண்டு புதிய இசை ஒண்ணு எழுதி அதை உலகம் இயக்கும் வண்ணம் ஒருத்தர் 82 வயசு செஞ்சுட்டு சென்னை ஏர்போர்ட்ல 82 வயசு நினைச்சுக்காதீங்க, இதுதான் தொடக்கம், இனிமேதான் நிறைய செய்ய போற ஒரு உற்சாகம் பேசுற காரணம் அவருடைய மனநலம் மிக நன்றாக இருந்தது. அப்ப அந்த மனநலத்தை ஞாபகத்தை நம்ம செய்யணும்னு என்ன செய்யறது? நமக்கு 40 வயசுல போன் நம்பர் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. அவரு ஒரு நல்ல பாட்டு கேட்டேன், அது என்ன பாட்டு அப்படின்னு, டேய் நல்ல பாட்டு எப்படி யோசிப்ப நீ? அந்த 3வது ஒருத்தர் இருந்தாரு, ஞாபகம் இருக்கு உனக்கு, பேங்க்ல கூட வேலை பார்த்தாரு அப்படின்னு கொண்டாட்டி கூப்பிட்டு கேட்பான் 40 வயசுல. ஏன் மறக்குது? நல்ல பாட்டு மறக்குது, பேங்க்ல வேலை பார்த்தவர் மறக்குது, நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள் மறக்குது, பேர் மறக்குது, படிச்ச புத்தகம் மறக்குது, போக வேண்டிய பஸ் நம்பர் மறக்குது, எல்லாமே மறக்குது. ஏன் அப்படின்னா அந்த மூளைய தொடர்ச்சியாக அதற்கு பயிற்சி படுத்தாம இருக்குது. அப்ப எப்படி பயிற்சிப்படுத்துறது அப்படின்னா அதற்கான ஒரே ஒரு வழி புத்தகம் வாசிப்பது என்பதுதான். புத்தகத்தை வாசிக்கும் போது நாம் மீண்டும் ஒரு முறை மனசுக்குள்ள சொல்லி பார்த்துக்கிறோம். நல்லா இருக்கத நம்ம நண்பர்கள் சொல்றோம். எல்லாரும் சொல்றது நிறைய புத்தகம்னு நினைக்கிறேங்க, ஆனா வாங்க முடியறது இல்லை, வாங்கினதை முழுக்க படிக்கிறது இல்லைன்னு சொல்லுவான். வீட்டுல வாங்கினா மனைவி புதுசா ஒரு புத்தகம்னு சொன்னா கணவன் என்ன சொல்லுவானா, ஏற்கனவே வாங்கின புத்தகத்தை எல்லாம் படிச்சிரியா அப்படிமா. புத்தகம் படிச்சு முடிச்சாதான் அடுத்த புத்தகம் வாங்குறது பழக்கம் எப்படி ஏற்படுச்சு? அது நம்ம யோசிக்கணும்ல. வாங்கின புத்தகத்தை படிச்சாதான் அடுத்த புத்தகம் வாங்குறது அப்படின்னு எல்லார் வீட்லயும் சொல்றாங்கல்ல, வாங்கின புத்தகத்தை படிச்சியா அப்படின்னு. ஏன்னா 7வது புத்தகத்தை படிச்சாதான் 8வது புத்தகம் வாங்கணும்னு பழகிடும். நம்ம 8வது புத்தகத்தை படிச்சு பாஸ் பண்ணாதான் 9வது புத்தகம் வாங்கணும்னு பழகிருக்கோம். அப்ப புதுசா ஒரு புத்தகம் வாங்கி அது 50 புத்தகம் படிக்கிறதுக்குள்ள அடுத்த புத்தகம் வாங்கினா வீட்டுல பொண்டாட்டி திட்டுவா, இன்னும் படிக்கவே பல புத்தகம் கிடக்கு, நீங்க புதுசு புதுசா புத்தகம் வரைக்கும் முடியுது. ஆனா நம்ம வீடுகள்ல யோசிச்சு பாத்தீங்கன்னா நாம் வாங்கிய எல்லா பொருளும் முழுமையாக பயன்படுத்தி இருக்கிறோமா அப்படி பாத்தீங்கன்னா எந்த பொருளுமே நம்ம முழுமையாக பயன்படுத்துறோம். உங்களுடைய எல்லா சட்டப்பையிலையும் கையிலே ஒரு போன் இருக்கு இல்லையா, அந்த போனுடைய சராசரியா 15,000 ரூபாய்க்கு இருக்கும் குறைஞ்சபட்சம். அதுக்கு குறைஞ்சு இன்னைக்கு யாரும் 10,000 ரூபாய் வச்சிருப்போம். ரொம்ப குறைச்ச ஆளுதான் சாதாரண பட்டன் போன் வச்சுக்கிறது. மற்றபடி குறைஞ்சபட்சம் வாட்ஸ்அப் வேணும், பாட்டு கேட்கணுங்கிறதுக்காக ஒரு 15,000 போன் இருக்கும். அந்த 15,000 போன் எவ்வளவு வேலை செய்யுமோ அதையெல்லாம் பயன்படுத்திட்டோமான்னு ஒரு யோசிச்சு பார்த்துக்கோங்க. அந்த போனை 20 விழுக்காடு கூட 20% கூட நம்ம யூஸ் பண்ண கிடையாது. அதுல வெறும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புவோம், பச்சை பட்டன் அமைக்கி பேசுவோம், சிவப்பு பட்டன் அமைக்கி கட் பண்ணுவோம், அப்புறம் எப்பயாவது போட்டோ எடுத்துக்குவோம் இல்லையா? வேற அதை தவிர அந்த போன் எவ்வளவு வேலை செய்யுமோ, அந்த போன் என்பது ஒரு சின்ன கம்ப்யூட்டர், அந்த போனை வச்சுக்கிட்டு அவ்வளவு வேலை செய்யலாம். ஆனா அதுக்கெல்லாம் நம்ம செய்யறோமா? நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா புத்தகம் மட்டும் முழுக்க படிச்சிடணும், படிச்சாதான் அடுத்த புத்தகம் வரும். 200 புக்கம் இருந்தா 200 புக்கம் படிச்சிடணும், படிச்சாதான் அடுத்த புத்தகம் வரும். அப்படின்னா நம்ம தொடர்ச்சியாக நிறைய படிக்கிறோம். அப்ப தொடர்ச்சியா படிப்பதற்கு என்ன செய்வது? படிக்கணும்ல, படிக்க ஆசைப்படுறோம்ல, என்ன செய்யறது? ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 10 பக்கம் படிக்கிறதுங்கிற பழக்கத்துக்கு வந்தா புத்தகம் படிக்கிறது ரொம்ப சாதாரண வேலை. 10 பக்கம் படிச்சா மாசத்துல 300 பக்கம் படிச்சிருவோம். 300 பக்கம் படிச்சு ஞாபகம் வச்சுக்க முடியலையே அப்படின்னா படிச்சத, உங்களுக்கு பிடிச்சத பக்கத்துல காட்ட, பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட, உங்க அலுவலகத்துல காட்ட, அந்த புத்தகத்தை பத்தி பகிர்ந்துக்குங்க, பேசுங்க, உங்களுக்கு புத்தகம் ஞாபகத்துல இருக்கும். மீண்டும் நீங்க படிச்சீங்கன்னா புள்ளைய படிக்கும், நீங்க படிக்கலைன்னா புள்ள படிக்காது. இன்னைக்கு வாசிக்கிற வீட்டுல பிள்ளைய பூரா எவரெல்லாம் வாசிச்சாங்களோ அவரெல்லாம் கேட்டீங்கன்னா அவர்கள் வீட்டுல இருக்கிற பெற்றோர்கள்ல அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ அக்காவோ யாரோ ஒருத்தர் படிக்கிற ஆளா இருந்திருப்பாங்க. படிக்கிற ஆளை வேடிக்கை பார்க்கிற புள்ள படிக்கும். அதை விட ரொம்ப முக்கியம், அந்த புள்ள வேணும்னு நினைக்கிறப்ப வீட்டுல புத்தகம் இருக்கிறது ரொம்ப முக்கியம். இருக்கணும்ல, கைவசத்தில் இருந்தால் புள்ள நடக்கும், அப்பதானே படிக்கணும். அனூப் ஜெய்ஸ்வாலுடைய ஒரு முன்னாள் டிஜிபி, அவருடைய புத்தகம் 2 புத்தகம், குற்றமும் கருணையும் ஒரு புத்தகம், குற்றமும் அநீதியும் ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை பத்தி கடந்த மாதம் ஒரு கூட்டத்தில் நான் பேசி முடிச்ச பிறகு எனக்கும் அனூப் ஜெய்ஸ்வாலுக்கும் அந்த நிகழ்ச்சியை நடத்திய திருச்சி அமைப்புக்கும் அத்தனை தொலைபேசி அழைப்பு இருந்துச்சு. இப்படி புத்தகம் இருக்கா, இப்படி புத்தகம் இருக்கா அப்படின்னு.
அப்ப நம்ம எதுக்கு காத்திருக்கோம்னா, யாரோ ஒருத்தர் சொல்லி சொன்னா அந்த புத்தகத்தை வாங்குறது வச்சிருக்கும். அப்படி இல்லாம எப்படி புத்தகம் வாங்குறது அப்படின்னா, அதற்காக நடத்தப்படுவதுதான் இதை போன்ற தொடர்ச்சியான புத்தக திருவிழாக்கள். ஒரு இடத்துக்குள்ள போனோம்னா இவ்வளவு புத்தகம் இருக்குன்னு தெரியும், இவ்வளவு எழுதியிருக்காங்கன்னு தெரியும் இல்லையா? ஒரு இடத்துல இருக்க தெரிஞ்சாத்தானே போய் வாங்குவாங்க. அதை தெரிய வைப்பதற்கான முயற்சியாகத்தான் தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக இந்த வேலை செய்து கொண்டே இருக்கிறது. அப்ப இப்படி இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறதா, படிச்சு முடிச்சா வாங்குறதா இல்ல. நான் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டே இருப்பது, படிக்கவே படிக்காதீங்க யாருங்க, ஆனா வாங்குங்க புத்தகத்தை. மாசம் 200 ரூபாய்க்கோ 300 ரூபாய்க்கோ உங்களால எவ்வளவு முடியுமோ 1000 ரூபாய்க்கோ 1500 ரூபாய்க்கோ புத்தகத்தை வாங்குங்க. வாங்கி சும்மா வீட்டுல வைங்க. அது நீங்க படிக்காட்டாலும் பரவாயில்ல, யாராவது ஒருத்தர் படிப்பாங்க. எல்லாரும் வீடு வாங்குறீங்கல்ல, ஒரு வீட்டுல நம்ம இருக்கோம்ல, வீடு இருக்கும்போது ஊருக்கு வெளியே ஒரு துண்டு நிலம் வாங்குறோம்ல, அந்த இடம் கிடக்கட்டும், அந்த இடத்துல போய் படுத்து கிடக்கும் சரி, அது இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அது யாருக்கு பயன்படும்? பின்னாடி சொத்தா பிள்ளைக்கு பயன்படும் நினைக்கிறோம். அப்ப அந்த வீட்டுக்கு ஊருக்கு வெளியே கிடக்கிற அந்த துண்டு நிலம் பயன்படும்னா, வீட்டுக்கு புத்தகம் பயன்படும்ல, பிள்ளைக்கு எடுக்கும்ல இந்த புத்தகத்தை. நான் என் தந்தை வாங்கி வச்சிருந்த புத்தகத்தை ஆச்சரியமா திருக்குள்ள வாங்கி பார்த்து எடுத்து திரட்டி பார்க்கும் போது போட்டிருந்த தேதி 1962 வாங்கின புத்தகத்தை 68 வாங்கின புத்தகம் எனக்கு வந்து தெரிஞ்சு. 68 கிட்டத்தட்ட 55 வருஷம் கழிச்சு எங்கிட்ட வருது. அந்த புத்தகம் வீட்டுல இருந்திருக்கு. 55 வருஷம் கழிச்சு பள்ளியப்பன் எடுத்து பார்க்கணுங்கிறக்காகவே தலைமாட்டில உட்கார்ந்துட்டே இருக்கும்போது ஒரு புத்தகம் அதற்கு உரியவனை எத்தனை ஆண்டு காலம் கழித்தும் போய் சேரும். அதனால முதல்ல புத்தகம் வாங்கி வைங்க வீட்டுல. இல்லைங்க நாங்க ரொம்ப பயன்படுத்துற மட்டும் தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்ற கோபக்காரர் இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ராத்திரி நீங்க உங்க வீட்டுக்கு போய் உங்க வீட்டுக்குள்ள பொருள் எல்லாம் பயன்படுத்திலாம் யோசிச்சு பாருங்க. பயன்படுத்தாத பொருள் எவ்வளவு இருக்குன்னா உங்க வீட்டுல சரி பாதி இருக்கும். அதுல முக்கியமானது அயன் பாக்ஸ். எல்லாரும் வீட்டுல ஒரு அயன் பாக்ஸ் வாங்கி வச்சிருப்போம். ஆனா யார் அயன் பண்ணுவா? அந்த வீதியில கடைசியில ஒரு அண்ணன் தான் அயன் பண்ணி கொடுப்பாரு. அந்த அயன் பாக்ஸ் அயன் பண்ணவே மாட்டோம். ஒரு 10 வருஷம் ஒரு 50 வயசு கடந்தால் உங்க வீட்டுல இருந்தா, உங்க வீட்டுல இருக்க இன்னொரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா தையல் மிஷின். அவ்வளவு பேர் வீட்டுல வாங்கிட்டு அக்கா எவ்வளவு சிரிக்கிறாங்க வர. அந்த தையல் மிஷின் அப்படியே இருக்கும் உரம் போட்டு. ஒரு நாள் அந்த தையல் மிஷினை பிரிச்சு தச்சிருக்கவே மாட்டோம். இப்படி நீங்க ஒன்னொன்னா உங்க வீட்டுல பார்த்துட்டு வந்தீங்கன்னா பயனற்ற பொருள் நிறைஞ்சு சூழத்தான் நம்ம வாழ்றோம். அதுக்கு நடுவுல பயனுள்ள ஆனா நம்ம பயன்படுத்தாத புத்தகம் இருக்கட்டுமே என்பதான் ஒவ்வொரு இடத்துலயும் போய் சொல்றது. இன்னொன்னு, படிக்கலைன்னா உங்களுக்கு ஒரு ரிஸ்க் இருக்கு. என்னன்னா, இந்த வருஷம் 4வது வருஷம் புத்தகம் முடிஞ்சு திருவிழா முடிஞ்சு அடுத்த வருஷம் 5வது வருஷத்துக்கு வருவீங்க. படிச்சிருந்தா இந்த புத்தகம் வாங்கிட்டோம்னு தெரியும். படிக்கலைன்னா வாங்கின புத்தகத்தை மறுபடியும் வாங்குவீங்க. கரெக்டா? தெரியாது இல்ல, படிச்சா தானே தெரியும். படிக்கலைன்னா மறுபடியும் அதே புத்தகம் வாங்குவோம். தப்பு இல்ல, வாங்குங்க. ஏன்னா இயக்குனர் பாலுமேந்திரா அவர்கள் சொன்னாரு, ஒரு தடவை புத்தகத்தை வாங்கும்போது கூட இருந்த ஒரு உதவியாளர் சொன்னாங்க, சார் இந்த புத்தகம் நம்மகிட்ட இருக்கு சார் அப்படின்னு. பாலுமேந்திரா சொன்னார், இருக்கட்டும் மேடா, நம்ம ஆபீஸ்ல எவ்வளவோ தேவையில்லாத புத்தகம் 2 இருக்கு, எவ்வளவோ தேவையில்லாத 2 இருக்கு, புத்தகம் 2 இருந்துட்டு போது, ஒண்ணு நீ படி ஒண்ணு நான் படிக்கிறேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி 2வது புத்தகத்தையும் வாங்குங்க. ஒண்ணு நீங்க படிங்க, ஒண்ணு இன்னொன்னு கொண்டாடி படிக்கட்டும். ஆனா படிச்சிருவீங்க. ஏன்னா புத்தகம் என்ன செய்யும் அப்படின்னா, புத்தகம் மட்டும்தான் சிந்திக்க வைக்கும். இன்னைக்கு மொபைல் போன் ஒண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா? மொபைல் போன் பார்க்காதீங்க நான் சொல்லவே மாட்டேன். மொபைல் போன் பார்க்கறது கட்டாயம். காரணம், நாளைக்கு இந்த திருவள்ளூர் 4வது புத்தக திருவிழாவில் பேசிய எங்கள் பேச்ச தமிழ்நாடு எதுல கேட்க போகுதுன்னா மொபைல்ல தான் கேட்க போகுது. அவர்களை நம்பித்தான் எல்லா கருத்துக்களும் பேசப்படுது. இன்னைக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணணும்னா மொபைல் வேணும், டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மொபைல் வேணும், எல்லாத்துக்கும் மொபைல் வேணும். ஆனா மொபைல் படிக்கிறது, மொபைல பாக்குறது என்பது என்ன செய்யும் அப்படின்னா உங்களை சிந்திக்க வைக்காது. மொபைல் சிந்திக்க வைக்குமா? மொபைல் பல நேரங்கள்ல நீங்க எடுப்பீங்க, எடுத்த உடனே ஒரு பேச்சு இருக்கும், அதுல ஒரு செய்தி இருக்கும், அதை படிச்ச உடனே அடடா அப்படியா தனுஷோட இட்லி கடை தள்ளி போயிருச்சா, ரிலீஸ் இல்லையா அப்படின்னு உள்ள போய் அதை படிச்சீங்கன்னா போன் என்ன புரிஞ்சுக்கணும்னா தனுஷோட இட்லி கடை தான் எனக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தனுஷ் அடுத்து நடிக்கிற ஹிந்தி படத்துல நடிக்கிற கதாநாயகியை பத்தி அடுத்த செய்தி கொடுக்கும். நீங்க அந்த கதாநாயகி படம் அழகா இருக்குன்னு அதை படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, ஓ ஹிந்தி கதாநாயகனா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு அப்படின்னு இந்தியாவின் டாப் 10 கதாநாயகிகள்ல 3வது ஒரு செய்தியை கொடுக்குறது. நீங்க 3வது செய்தியை படிக்கும் போது யோசிப்பீங்க, எதுக்கு நம்ம இந்த போனை எடுத்தோம் அப்படின்னு ஞாபகமே இருக்காது. ஆனா ஒரு புத்தகம் என்ன செய்யும் அப்படின்னா, புத்தகம் படிச்சீங்கன்னா புத்தகமும் உங்களை சிந்திக்க வைக்கும். உதாரணத்துக்கு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை இருக்கு.
தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்ச ஒரு கதை இருக்கு. அவ்வளவு பேருக்கு எல்லா வயசுக்கும் தெரிஞ்ச ஒரு கதை இருக்கு. என்ன கதை? பாட்டி வடை சுட்ட கதை. பாட்டி வடை சுட்ட கதை கேட்டிருக்கோம்ல, நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, கரெக்டா? அந்த பாட்டி வடை சுட்ட கதைய படமா எடுக்க போனா எவ்வளவு கஷ்டம்னு பாலுவேந்திரா சொல்லுவார். ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்க. இந்த பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பணத்தடியில் உட்கார்ந்து இருந்தாங்க, வடை சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. காக்கா வந்துச்சு, ஒரு வடையை தூக்கிட்டு போனுச்சு, மரத்துல உட்கார்ந்து இருந்துச்சு. நரி வந்துச்சு, காக்கா ஒரு பாட்டு பாடுனுச்சு, காக்கா காக்கான்னு கத்துனுச்சு, வடை கீழே வந்துச்சு, நரி தூக்கிட்டு ஓடிடுச்சு. தான் கதை. இந்த கதையில ஒரு குழப்பமும் இல்லை. இந்த கதையை படமா எடுக்க போனா என்ன ஆகும்? ஒரு ஊர்ல அப்படின்னா எந்த ஊரு? சென்னையா? திருவள்ளூரா? நாயுடு சாலையா? எந்த ஊருன்னு இருக்கு இல்லையா? சின்ன ஊரா பெரிய ஒரு ஊர்னா எந்த ஊர்னு காட்டணும். அந்த ஊர்ல ஒரு மரத்தடி. எந்த மரத்தடி? ஆலமரமா? அரச மரமா? வேப்ப மரமா? எந்த மரத்தடியும் ஒரு மரத்தடி காட்டணும். மரத்தடியில பாட்டி உட்கார்ந்தான். பாட்டினா பாட்டி வயசு இது 50 80? பாட்டி தாத்தா இருக்காரா? பொட்டு வச்சுருந்தாங்களா? வைக்கலையா? தாத்தா இல்லைன்னா வெள்ளச்சீல கட்டியிருந்தாங்களா? இல்ல கலர் புடவை தான் கட்டியிருந்தாங்களா? இத்தனையும் சொல்லி ஒரு பாட்டி. அந்த பாட்டி ஒரு வடை சுட்டாங்க. என்ன வடை? மசால் வடையா? உளுந்த வடையா? கீரை வடையா? அந்த சுட்ட வடையை தூக்கிட்டு போக அந்த காக்கா என்ன காக்கா? சாதா காக்காயா? அண்டங்காக்காயா? அது தூக்கிட்டு போய் உட்கார்ந்த மரம் என்ன மரம்? இன்னொரு வேப்ப மரமா? இன்னொரு அரச மரமா? வந்த நரி எந்த நரி? சாதா நரியா? பனங்காட்டு நரியா? இத்தனை கேள்வியோட தான் ஒரு படம் கிடைக்கும். நான் படத்தை என்ன செய்யறேன்னா, எனக்கு பிடிச்ச ஊர் திருவள்ளூர். திருவள்ளூர்ல ஒரு பாட்டி உட்கார்ந்துருந்தா. அந்த பாட்டி 50 வயசு. அந்த பாட்டி தான் எனக்கு பிடிச்ச பாட்டி. நல்லா கலர் புடவை கட்டி நெத்தி நிறைய பெரிய குங்குமம் வச்சு உட்கார்ந்துருந்தா. எனக்கு பிடிச்ச வடை மசால் வடை. மசால் வடை சுட்டு தானே எனக்கு பிடிச்சதா படத்துல காட்டுறேன். அதுவெல்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா படம் நல்ல படம். அதுவெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலன்னா படம் நல்ல படம் இல்லை. ஆனா அதே கதையை புத்தகத்துல படிக்கும்போது ஒரு குழப்பம் இல்லை. ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தா. எந்த பாட்டி? எனக்கு பிடிச்ச பாட்டி. நான் மனசுக்குள்ள கற்பனை பண்ணிக்கிற பாட்டி. ஒரு ஊரு, அது என் ஊரு. என்ன வடை? எனக்கு பிடிச்ச வடை. எனக்கு என்ன வடை பிடிக்கும்? கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டு உளுத்த வடை சுட்டா ரொம்ப பிடிக்கும். அப்ப என் மனம் அதை காட்சி ஆக்குது. அது தொடர்பா நான் சிந்திக்கிறேன். உளுத்த வடை சுட்டோன்னு படிச்ச உடனே என் மனசு உளுத்த வடை பிடிச்சிருந்தா நிப்பாட்டிட்டு புத்தகத்தை மூடிட்டு ஒரு தடவை போன வாரம் எங்க ஆத்தா உளுந்தோட சுட்டால ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல அப்படின்னு அது தொடர்பா யோசிக்கிறேன். எப்பவுமே எனக்கு உளுந்தோட பிடிக்குங்கிறதுனால பார்க்கும் போதெல்லாம் எங்க ஆத்தா உளுந்தோட சுடுவாள்ல அப்படின்னு வடையிலிருந்து என்னோட சிந்தனை எங்க ஆத்தாவுக்கு போகுது. எங்க ஆத்தா எங்க வடை சுட கத்துக்கிட்டா? எங்க ஆயா கிட்ட கத்துக்கிட்டா. ஆனா எங்க ஆயா வடைக்கு வெங்காயம் போட மாட்டா. வெங்காயம் போடாம சொல்லுவா. எங்க ஆத்தா தான் வெங்காயம் போடுவா அப்படின்னு இது தொடர்பாக ஒன்றை தொட்டு சிந்தித்துக் கொண்டே இருக்கிறேன். படமா காட்சியா பார்க்கும்போது எனக்கு சிந்தனையே கிடையாது. ஒரு ஊரு பாட்டி வடை சுட்டா அப்படின்னு கடந்து போய்கிட்டே இருக்கு காட்சி. கடந்து போய்கிட்டே இருக்கும்போது என் சிந்தனைக்கு அங்க இடமே கிடையாது. அப்படித்தான் நம்ம செல்போன்ல பாக்குற எதுக்கும் நம்முடைய சிந்தனைக்கு இடம் கிடையாது. அது காட்சியா கடந்து போய்கிட்டே இருக்கும். எங்க பேப்பர் படிக்கிறது இல்லையா நம்ம பேர் கேட்டா அவ்வளவு பேர் நீ சொல்ற பதில் அதான் எல்லா நியூஸும் போன்ல வந்துருது அப்படிமா? போன்ல வராது. வர்றதை பத்தி நீங்க சிந்திக்க முடியாது. கையில பேப்பரை எடுத்து பிரிச்சு படிச்சீங்கன்னா தான் தர்மேந்திர பிரதான் மன்னிப்பு கேட்டார் அப்படிங்கிறத படிக்க முடியும். அப்பதான் தர்மேந்திர பிரதான் ஏன்பா மன்னிப்பு கேட்டாரு அப்படின்னு தோணும். ஆமா தமிழர்கள்லாம் அநாகரிகமானவர்கள் பேசிவிட்டாரு, அதுக்காக எல்லாரும் கத்துனாங்க, அதுக்கு பண்ணிவிட்டு தமிழர்கள் ஏன்பா அநாகரிகமான பேசாதவரு அப்படின்னு சிந்திக்கணும்னா கையில பேப்பர் 3 ரூபா கொடுத்து வாங்கினா தான் இதுவெல்லாம் சிந்தனை வரும். 2 நாள் கழிச்சு அதே பேப்பர் என்ன எழுதும்னா 3ஆம் பக்கத்துல இதை போல டெல்லியில யாரெல்லாம் இந்த 75 வருஷமா தமிழ்நாட்டை பத்தி தப்பா பேசியிருக்காங்க ஒருத்தர் எழுதுவாரு. விஷ்ணுபுர சரவணன் ஒருத்தர் எழுதுவாரு. ரொம்ப காலமா டெல்லியில இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு 3ஆம் நாள் தெரிஞ்சுக்குவோம். 5ஆவது நாள் அன்னைக்கு நடுப்பக்கத்துல கற்று வரும். எப்பொழுதுமே தென்னாட்டுக்கு வடநாட்டுல இருக்காளுக்கு பிடிக்காது அப்படின்னு கற்று வரும். இதெல்லாம் எதுல வரும்னா நீங்க கையில பேப்பரா எடுத்து படிச்சா தான் வரும். போன்ல பாத்தீங்கன்னா அது வராது. நீங்க நினைச்சுக்குவீங்க நான் தான் நியூஸ் படிச்சுட்டேன், எனக்கு தான் நியூஸ் வந்துருச்சுன்னு, எனக்கு தான் எல்லா செய்தியும் போன்ல வருதுன்னு. வராது. அப்ப ஒரு நாளிதழ் படிக்க துவங்குற இடத்துல இருந்தான் ஒரு படிப்பு ஆரம்பிக்குது. தயவு செஞ்சு எல்லாரும் முதல்ல வீட்டுல உங்களுக்கு பிடிச்ச ஒரு பேப்பர் வாங்கும். நீங்க பேப்பர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அரசியல் புரிஞ்சிடும்.
அது எந்த பேப்பர் வேணாலும் வாங்குங்க, ஆனா ஒரு பேப்பர் வாங்குங்க வீட்டுல, குறிப்பா இங்கிலீஷ் பேப்பர் வாங்குங்க. 5 ரூபா கொடுத்து ஒரு இங்கிலீஷ் பேப்பர் வாங்குங்க. 5 ரூபா இங்கிலீஷ் பேப்பர் வாங்கினீங்கன்னா உங்க வீட்டுல இருக்க புள்ள அதுக்கு பிடிச்ச அந்த கடைசி பக்கத்து ஸ்போர்ட்ஸையாவது பிரிச்சு படிக்கும். அந்த பிள்ளைக்கு கண்டிப்பா இன்னைக்கு கிரிக்கெட் பிடிக்கும்ல, கிரிக்கெட் பிடிக்கல செஸ் பிடிக்கும், செஸ் பிடிக்கல ஃபுட்பால் பிடிக்கும், ஏதோ விளையாட்டே பிடிக்க வேண்டாம், வெள்ளிக்கிழமை வர இங்கிலீஷ் நியூஸ் படிக்கும்ல, நடிகர்களை பத்தி படிக்கும்ல, சினிமா செய்தி படிக்கும்ல, பேப்பர்ல படிச்சா புள்ள மெதுவா கடைசி பக்கத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துக்கு வரும். பக்கத்துக்கு வந்தா அந்த புள்ளையோட இங்கிலீஷ் நல்ல இங்கிலீஷ் ஆகும். பிள்ளைய கொண்டு போய் பெரிய பிரமாதமான கான்வென்ட் ஸ்கூல்ல சேர்க்கறதுனால நம்ம வீட்டு புள்ள இங்கிலீஷ் பேசவே பேசாது. ஏன்னா நம்ம வீட்டுல நம்ம இங்கிலீஷ் பேசுறது இல்லை, அதனால பிள்ளை இங்கிலீஷ் பேசாது. ஆனா பிள்ளைக்கு ஒரு வொக்காபுலரி வளர்க்க முடியும், வார்த்தைகளோடு பழக்கத்தை ஏற்படுத்த முடியும்னா பேப்பர் கிடைச்சுன்னா குறைஞ்சபட்சம் தலைப்புச் செய்தி படிக்கும். படிச்சா அந்த பிள்ளைக்கு ஒரு வொக்காபுலரி வரும். வொக்காபுலரி வந்துச்சுன்னா என்னைக்கு பேச வேண்டிய அவசியம் ஏற்படுதோ அன்னைக்கு அந்த புள்ள வார்த்தையை தேடாது. நான் ஆங்கிலத்தை பாடமா படிச்சவன். பாடமா படிச்ச பொழுது எனக்கு ஆங்கில இலக்கணம் கிடையாது. என் கல்லூரியில நம்ம மொழி படிக்க போனா இலக்கணம் படிப்போம்ல, இலக்கியம் படிக்க போனா இலக்கணம் படிப்போம்ல. அப்ப நான் என் பேராசிரியரை கேட்டேன், 3 வருஷம் நான் இங்கிலீஷ் படிக்கிறேன், ஆனா எனக்கு கிராமரே இல்லையே, ஏன்னு கேட்டேன். அப்ப என் பேராசிரியர் சொன்னாரு என்கிட்ட, உனக்கு ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் தெரியுமான்னு கேட்டார் தமிழ்ல. அப்படின்னா அப்படின்னு, ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் தெரியாம தான் நல்ல தமிழ் பேசுற நீ. தமிழ் இலக்கணம் ஏதாவது உனக்கு தெரியுமா? தெரியாது. நல்ல தமிழ் பேசுறல? ஆமா. எப்படி பேசுறேன்? பேசுற, அதனால நல்ல தமிழ் பேசுற. அப்படி இங்கிலீஷ பேசு, நல்ல இங்கிலீஷ் பேசுவ. உனக்கு எதுக்கு கிராமர்னாரு? நீ பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் ஃபியூச்சர் சொன்னீங்கன்னா குழப்பம் தான் வரும். இஸ்ஸா வாசா வில்லா உண்டா அப்படின்னு தேவையில்லை, அதை பேசு வந்துடும். அப்ப பேசுவதற்கு நமக்கு வார்த்தை வேணும். வார்த்தை இல்லாததுனாலதான் இன்னைக்கு டெலிவிஷன்ல அவ்வளவு பேரும் சார் நீங்க வேற லெவல் சாருங்கிறான், நீங்க வேற மாதிரி சாருங்கிறான், வச்சு செஞ்சுட்டீங்க சாருங்கிறான். இதை தவிர வேற ஒண்ணுமே ஏன் சொல்ல மாட்டீங்கன்னா வார்த்தை கிடையாது. வார்த்தை பேச வரணும்ல. எப்ப வரும்? புத்தகம் படிச்சா வார்த்தை தெரியும். தமிழ்ல ஒவ்வொரு சொல்லுக்கும் 20 வார்த்தை வச்சிருக்கோம், தெரியணும்ல, தெரிஞ்சாதான் சொல்லுவான். அதை போல இங்கிலீஷ் சொல்லணும்னா, இங்கிலீஷ்ல பேசணும்னா அதை படிக்க தொடங்கும். வாசிப்பதன் மூலமாக மட்டும்தான் உங்களுடைய மனம் நலன் பெறும். வாசிப்பதன் மூலமாக மட்டும்தான் நீங்க அடுத்தடுத்து சிந்திக்க பழகுவீங்க. வாசிப்பதன் மூலமாக மட்டும்தான் நீங்க புதிய வார்த்தைகளை பழகுவீங்க. வாசிப்பதன் மூலமாக மட்டும்தான் நீங்க தடையின்றி உங்களுடைய கருத்தை உங்களுக்கு அருகில் இருக்க ஒருவனுக்கு விளங்கும் வண்ணம் எடுத்து சொல்ல முடியும். அதனாலதான் தொடர்ச்சியாக எல்லோரும் எதையாவது வாசியுங்கள். எல்லாரும் அடுத்து கேட்கிற கேள்வி, எதை வாசிப்பது? எனக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு. தயவு செஞ்சு யார்கிட்டையும் போய் புத்தகத்துல ரெக்கமெண்டேஷன் கேட்காது. இதை போல நடக்கிற ஒரு பெரிய புத்தக திருவிழாக்கள்ல பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்க, நீங்க போங்க, பாருங்க. ஒவ்வொரு புத்தகத்துக்கும் முன்னையும் பின்னையும் ஏதோ ஒன்று இருக்கும், 4 வரி. அதை படிங்க. அதை படித்ததில் 4 வரி உங்களை ஈர்த்தா அந்த புத்தகத்தை வாங்க. ஏன்னா எனக்கு பிடிச்ச புத்தகம் உங்களுக்கு பிடிச்ச புத்தகமா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் நல்ல புத்தகம் சொல்ற புத்தகம் நல்ல புத்தகமா இருக்க வேண்டிய கட்டாயமே இல்லை. நான் இலக்கியம் என்று சொல்வது இலக்கியமா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது நீங்க சம்பந்தப்பட்டது. என் வகுப்பறையில, இலக்கிய வகுப்பறையில சொல்லப்பட்ட முதல் நாள் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் கொடுத்து வைத்தவர்கள் இலக்கியம் படிக்க வந்திருக்கீங்க. ஏன்னா இங்க எந்த வரையறையும் கிடையாது. நீ கணக்கு படிக்க போனா, கெமிஸ்ட்ரி படிக்க போனா, பிசிக்ஸ் படிக்க போனா ரூல் இருக்கு. இது இப்படித்தான் ஒரு ரூல் இருக்கு. லிட்ரேச்சர்ல, இலக்கியத்துல ரூல் கிடையாது. நாங்க சிறந்த புத்தகம் நினைச்ச 40 வச்சிருக்கோம் பாடமா. அது உனக்கு சிறந்ததா இருக்குன்னு அவசியம் இல்லை. நீ படிச்சுட்டு இதெல்லாம் ஒரு புத்தகம், இதை பாடமா வச்சிருக்கலாம் அப்படின்னு கூட நீ பரிச்சு எழுதலாம். அந்த வாய்ப்பு இலக்கியம் படிக்கிறவங்க மட்டும்தான் இருக்கு. நீங்க அதை எழுதணும்னு விரும்புறேன்னு சொல்லித்தான் முதல் வகுப்பறை ஆரம்பிச்சு. ஷேக்ஸ்பியர் இன்னைக்கு உலகம் பூரா கொண்டாடப்படுகிறாரே ஏன்? சிறந்த இலக்கியம் நம்ம எதையெல்லாம் சொல்றோம்? எதுன்னா ஏற்கனவே நமக்கு தெரிந்த ஒன்றை அவர் கதையாக எழுதினால் அது சிறந்ததுன்றோம். வாழ்க்கையே ஒரு நாடக மேடை, அதுல ஆணும் பெண்ணும் நாடக மாந்தர்கள் அப்படின்னா ஷேக்ஸ்பியருடைய பாப்புலரான வரியில ஒரு வரி, வேர்ல்ட் இஸ் a ஸ்டேஜ், men and women are players. உலகமே ஒரு நாடக மேடை தானே, அவர் ரோல பண்றோம் அப்படின்னு. இதை படிச்ச உடனே நமக்கு ஏன் பிடிக்குது அப்படின்னா நமக்கு தெரியுது, ஆமா இல்ல
நான் என் முதல்ல நடிக்கிறேன், என் பொண்டாட்டி எங்கிட்ட நடிக்கிறா, ஒரு சேலை பட்டுப்புடவை வாங்கணும்னா எவ்வளவு பணிவா நடந்துக்கிறா, என்கிட்ட எப்படி நடிக்கிறா எனக்கு தெரியுது, பரவாயில்ல பொண்டாட்டி தானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தெரியாதது போல அவளுக்கு வாங்கி கொடுக்குறேன். நான் ஒரு நாள் லீவ் வேணும்னா போய் என் முதலாளி எவ்வளவு நடிக்கிறேன், சாருங்கிற முதலாளிக்கு தெரியும், சரி லீவ் வேணும் போலக்கு, அதான் ரொம்ப கெஞ்சிரான்னு, அவர் ரொம்ப பணிவா இருக்கான்னு, அப்ப அவர் லீவ் கொடுக்குறாரு. அப்போ நம்ம எல்லாரும் நடிக்கிறோம்னு எல்லாருக்கும் தெரியுது. அதை ஷேக்ஸ்பியர் எழுத போகும் பொழுது ரொம்ப நல்லா எழுதியிருக்கான்ல அப்படியும், ஏன்னா அது எது ஏற்கனவே தெரியும். எது சிறந்த இலக்கியமாகுது அப்படின்னா எது ஏற்கனவே எனக்கு தெரியுமோ அதை ஒருத்தர் வார்த்தையில வடிக்கும் போது நல்லா எழுதுறாருல அப்படியும். இளையராஜாவுடைய பாட்டு நமக்கே ரொம்ப பிடிக்குது, எல்லா பாட்டும் ஏற்கனவே நம்ம எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கும். இந்த பாட்டு கேட்டிருக்கோம் நம்ம அப்படின்னு இருக்கும், அது ஏதோ ஒரு காலத்துல எங்கேயோ கேட்டதுக்குள்ள இருக்கும், அதுல மனசுக்குள்ள இருக்க பாட்டு, அதை சொல்வதால் இளையராஜா அவ்வளவு பிடிச்சிருக்கு. அதை போல எப்பொழுதும் எனக்கு என்ன தெரியுமோ, நான் எதை விரும்புகிறேனோ அதுதான் சிறந்த இலக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது இல்லாம ஒண்ணு இருக்கா, ஒண்ணு இருக்கு. எது அப்படின்னா, அட இப்படியெல்லாம் இருக்கா, எனக்கு தெரியாத உலகம் ஒன்று இருக்குல்ல, அதையும் இலக்கியமே தான் காட்டுகிறது. நீங்க தோட்டி மகன் ஒரு நாவல் இருக்கும், ஒரு சின்ன நாவல் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, கிடைச்சு வாங்கி படிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு புத்தகம் உங்களை படிச்சா சிரிக்க வைக்கும். படிக்கும்போது சிரிப்பீங்க இல்ல, படிச்சா ரொம்ப மனம் கனத்து அழுக வரும் இல்லையா, படிச்சா ரொம்ப பிடிச்சிருக்க மாதிரி தோணும். ஒரு புத்தகம் படிக்கும் போது நாருமா, புத்தகம் எப்படிப்பா நாரும் அப்படின்னா, தோட்டி மகன் வாங்கி படிங்க, நாரும் புத்தகம். அது கழிப்பறைகளை சுத்தம் செய்து கொண்டிருக்கிற மலக்குடைய தலையில சுமந்துட்டு போற ஒருத்தன் கதை, அவன் பிள்ளைய படிக்க வச்சுன்னு நினைப்பாங்க. அந்த புத்தகம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு நாரும். இவ்வளவு மோசமான நிலையிலா இன்னும் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் பிறருடைய கழிவு சுத்தம் பண்றது ஒரு பண்ணிக்கிட்டு இருக்கான தலையில தூக்கி, அப்படிங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா, அது எனக்கு அறியாத இடம். அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதும் புத்தகம் மூலமாக தான் அறிந்து கொள்கிறோம். நமக்கு தெரிந்தது ஒன்றை ரசிப்பது ஒன்று, தெரியாத ஒன்றை ஆச்சரியமா தெரிஞ்சுக்கிறதும், அவர்களுடைய வலிக்காக நம்ம வேதனைப்படுவதும் புத்தகங்கள் வழியாக அப்படிதான் நடக்கும். காந்திய ரயில்வே லைன்ல இருந்து கீழே தள்ளினா நிலவரி கொண்ட ஒரு தென்னாப்பிரிக்கன் நமக்கு தெரியுமா இருக்காது, பார்த்தோமா, ஆனா புத்தகங்கள் வழியாக பார்த்தோம். நம்ம எல்லாருடைய மனசுக்குள்ளையும் காந்தி ஒரு தடவை ரயில்ல இருந்து தள்ளப்பட்ட நினைவு நமக்கு இருக்கு காரணம் புத்தகங்கள்னால இல்லையா. பெரியார் அணையிலிருந்து மதுரையை வளப்படுத்திய வெண்ணிக்கு விற்கிற ஒரு வெள்ளக்காரை கட்டின டேம் நமக்கு தெரியாது, வெள்ளக்காரன் நமக்கு தெரியாது, பென்னிக்விக் தெரியாது. ஆனா இன்னைக்கு பென்னிக்விக் வாழ்க்கை மொத்தமும் தெரிவதற்கான காரணம் அது ஒரு புத்தகமாக வந்திருப்பதுதான். பெர்லின் சுவர் கட்டப்பட்டது தெரியாது, இடிக்கப்பட்டதும் தெரியாது, ஆனா அங்க கட்டப்பட்டது, அதன் பின்னால் இடிக்கப்பட்டது அப்படின்னு ஜெர்மனியை பத்தி தெரிந்ததற்கு காரணம் புத்தகங்கள் தான். இத்தனையும் நாம் புத்தகங்கள் வழியாகத்தான் தெரிந்து கொள்கிறோம். தொடர்ச்சியாக இதை போல எல்லாவற்றையும் அறிந்து நம்மை உயிர்ப்போடு வைத்திருப்பது. என்னுடைய வாழ்க்கை என்பது என்ன, ஒரு 70 ஆண்டு காலம் அதிகபட்சம். ரொம்ப ஒழுக்கமா இருந்து, ஒழுங்கான சாப்பாட்டோட இருந்து, நல்ல பொண்டாட்டி, துன்பப்படுத்தாத பொண்டாட்டி வாச்சா ஒரு 10 வருஷம் கூடும், 80 வருஷமா. இது பொண்டாட்டிக்கும் பொருந்தும். துன்பப்படுத்தாத புருஷன் இருந்தாங்கன்னா அவளுக்கு 10 வருஷம் கூடும், அவ்வளவுதானே ஒழிய மற்றபடி சராசரி 70 வருஷம் தான். அந்த 70 வருஷத்துக்குள்ள நம்ம எல்லா வாழ்வையும் வாழ முடியாது, எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியாது இல்லையா. முதல் 20 வருஷம் பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரிலையும் போயிருது, அடுத்த 20 வருஷம் மட்டும்தான் நம்முடைய வாழ்வு. அதுல ரொம்ப முக்கியம், வாழ்க்கையில செட்டில் ஆகு சொல்லியே கொண்டு வாங்கி 20 to 40 என்ன பண்ணாலும் செட்டில் ஆயிட்டியாமா, வீடு வாங்கிட்டியாமா, கார் வாங்கிட்டியாமா, பணம் சேர்த்திருக்கியாமா, நகை வச்சிருக்கியாமா, 40 வயசுக்கு அப்புறம் புள்ள வளர்ந்துரும், புள்ள எல்லாம் வளர்ந்துருச்சு, அதுக்கு ஏதாவது சேர்த்திருக்கியான்னு சொல்லி 40க்கு 60 சொல்லுவான். 60க்கு அப்புறம் எங்கேயாவது போகணும்னு நினைப்பீங்க, போக முடியாது, முழங்கால் வலி வந்துடும், எந்த இடத்துக்கு ஊர் சுத்த முடியாது, திருப்பி வீட்டுக்குள்ள இருக்க பேசாமன்றான். அப்ப கடைசி வருஷம் வீட்டுக்குள்ள இருக்கிறதா போயிடும். அப்ப வேற ஒண்ணும் புதியது ஒண்ணும் வாழப்படுறது இல்லாம புதியதை அறிந்து கொள்வதற்கு புத்தகங்கள் வாயிலாக அறிந்து கொள்கிறோம். அந்த புத்தகம் இருக்கும்போது நான் அங்க போயிடுறேன், அந்த இடத்துல இருக்கேன், அவருடைய வலியும் இன்பமும் வேதனையும் மகிழ்ச்சியும் எல்லாவற்றையும் நானாக உணர்கிறேன். அப்ப இந்த ஒரு பிறப்பில் நான் பல பிறப்புக்கான வாழ்க்கையை வாழ்வது எதன் வழியாக வாழுகிறேன்னா புத்தகங்களின் வழியாக வாழுகிறேன். உங்களுக்கு பல பிறப்பு பிறக்கணும்னு ஆசை இருக்கு, பல வாழ்க்கை வாழணும் ஆசை இருக்கு, அதுக்கு இவ்வளவு புத்தகங்கள் இருக்கும்போது அந்த புத்தகங்களை விட்டு விடாமல் தொட்டு பற்றி கொள்ள வேண்டியது முக்கியம். பற்றி கொண்டா எல்லோர் வாழ்வும் பலமாகும். எல்லோர் வாழ்வும் பலமாகட்டும். வந்திருந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.